என்னப்பா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சும்மா சும்மா அப்படி நிற்க முடியும். ஏதாச்சும் சொல்லியா? மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் மாற்றிருக்கோன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து வேலை பார்த்து இப்போ மடித்திடம் போட்டோம். அப்படிதானே மக்களே? இன்னைக்கு இந்த நாய் வேற உழைச்சிக்கிட்டே இருக்கு. எவனாச்சும் ஒருத்தர் வந்துருந்தானே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு. மக்களே இன்னைக்கு சண்டே, அதனால இன்னைக்கு தான் நம்ம வந்து மாடித்தோட்டம் போகிறதுக்கு இடத்த க்ளீன் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நங்குன்னு வச்சுட்டேன். ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து மாடித்தோட்டம் போட போகிறோம். சரியா? இது வந்து நாங்கள் ஆல்ரெடி உறவகை வச்சு செக் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்கலையான்ட்டு. ஒரு பாவக்காய் செடி போட்டிருக்கோம், நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த டைல்ஸ் எல்லாம் எது கிடக்குனே தெரிய மாட்டேங்குது. முதல்ல எது தான் க்ளீன் பண்ணோம். என்ன விஷயம்னா இதை இங்கே வைக்கன்னு தெரில, அதனால தான் ஒரு சாக்கில் அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். வைப்போம், யூஸ் ஆகும். ஒரு வழியாக எல்லா டைல்ஸும் எடுத்து வச்சுட்டோம். சரியான வெயிட்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ க்ளீன் பண்ண வேண்டியதான். சரி சரி. இதுனே தெரியல, இதெல்லாம் இருக்கு. அங்கே கிருத்தியா? சரி ஓகே, இதை க்ளீன் பண்ணி அதை க்ளீன் பண்ண வேண்டியதான். வாரியலாங்க. பள்ளி போயிருச்சுடா. எங்க இன்னைக்கு அப்படியே தூசி பறக்காம அழிட்டு போய் போகணும். எல்லாம் நல்லா தூசியா பாருங்க பாரு. கிட்டத்தட்ட குரோபா வாங்கி 1 மாசம் ஆச்சு. இப்பதான் க்ளீன் பண்ணி பண்ணிட்டு. புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு என்ன ஒரு உதவி. கரெக்டாக தான் தூக்குறேன். சரி, எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்க. ஒரு சைடு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதைக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் ஓரம் மறுமத்திலையா ரோஜா பூ செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் வந்து க்ரோ பேக்லாம் கிடையாது, கிடைக்கிற டப்பாலெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு கண்ணுன்னு வச்சேன், ஆனால் கறியே போயிடுச்சு. வேணா தூர போட்டலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சு ரொம்ப நாள் வச்சு இப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, வைப்போம். இதைத்தான் நான் முதல்ல கொண்டு வந்து வச்சேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு. ரைட்டு, இப்போ இதை க்ளீன் பண்ண வேண்டியதான். அடியில் ஒன்றும் இல்லை தூசி தான் இருக்குது. நீ பள்ளி இல்லை. இது பள்ளியா? எடுத்துடலாம். ஓகே, இதை க்ளீன் பண்ணலாம். இது ஐடி கார்டு. ஆமாம், போட்டவே மறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்த நல்லா ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டோம். முன்னாடி பார்த்ததுக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம். என்ன விஷயம்னா இந்த இடத்துக்கு ஏன் சூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஏன்னா சன்லைட் இங்கேருந்து வருது, டேரெக்டாக இங்கே போடுற மாதிரி. கீழே நல்லா இருக்குமே தான் அப்படி வந்துருக்கோம். 1 hour later. மக்களை க்ளீன் பண்ணதில் ஓரை பறிச்சிருச்சு, அவங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி. உங்கள் வீட்டு என்னன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரீப்பர் மாதிரி ஏதாச்சும் போட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அதுதான் பார்க்கணும் என்னன்ட்டு. அதை ஆரம்பிக்கலாம். கீழே பேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ பாவைக்காய் இருக்குல்ல, பாவைக்காய்க்கு சின்னதாக ஒரு வந்து டென்ட் மாதிரி போட போகிறோம் இந்த இடத்துல. அதாவது குச்சியில் மாதிரி கட்ட போகிறோம். அதனால் இப்போ அதை ஆரம்பிக்கலாம். சின்னதாக குச்சியில் மாதிரி போடுறதுக்கு நம்ம இந்த கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு எடுத்து போட்டோன்னு தெரில, ஆனால் இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கிட்டு கொடி அதில் படர விட்டுறலாம்.
அந்த பக்கம் சுவர் இருக்கனால வந்து நம்ம கம்பு வச்சிடலாம். ஆனால் இந்த பக்கம் வைக்கிறது வழியே இல்லை. அதனால் இந்த இருக்கலாம் இந்த மாதிரி கவுட்ட கம்பு இருக்குல்ல, இதில் நம்ம அங்கே வச்சுட்டு கம்பு இதில் அப்படி வச்சிடலாம். இப்போ அளவு பார்த்து கட் பண்ணணும். அந்த சுவருக்கும் இதுக்கும் கரெக்டாக அளவு பார்த்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த ஹைட்டுக்கு மட்டும் நம்ம இதை கட் பண்ணால் போதும். ஹைட்டு பார்த்துட்டேன், கரெக்டாக இந்த இடத்துல வெட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பு ஓகே. அப்படியே சாமியார் மாதிரி இருக்குல்ல, ரைட். ஓகே, இங்கே வச்சு நம்ம கயிறு வச்சு கட்டிட வேண்டியதுதான். கட்டுறது இந்த மாதிரி கயிறு எடுத்திருக்கேன். ஓகே, லென்த்து போதும். நம்ம இன்னும் கயிறு வாங்க வேண்டியது, கடையில் போய் வேண்டி வரும். இப்போதைக்கு இருக்க வச்சு கட்டலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இறுக்கி கட்டிட்டேன். இந்த இடத்துல நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு ரெடி பண்ணிட்டோம். நம்ம இதை கயிறு வச்சு கட்டிட்டு அந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் பண்ணால் போதும். இதுலேயும் சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஓகே, கட்டிடலாமா? ஓரளவுக்கு நல்லாவே கட்டியாச்சு. இதே மாதிரி சுற்றி கட்டிட வேண்டியதான். அங்கே ஆல்ரெடி கட்டியாச்சு. இப்போ இதையும் சேர்த்து கட்டிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆணி அரைஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் சப்போர்ட்டிக்காக இருக்கும். குட்டி அணிக்கிறதுனால நெளிஞ்சிருச்சு. வேற அணியாச்சு அறைய வேண்டியது. அங்கே எப்படி நெளிஞ்சிருக்கு? முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கயிறு வாங்கிட்டு வந்து இதுக்கு குறுக்கு நேருக்கு அப்படி வச்சிட்டோம்னா கொடி படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கட்டை வச்சு நம்ம அதுக்கு மேலே எல்லாத்தையும் தொட்டி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி க்ரோ பேக் இருக்குல்ல, க்ரோ பேக்கில் நம்ம வந்து மண் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம க்ரோ பேக்கில் போகிறதுக்கு மண் எடுத்து வந்துடலாம். ஓகே, போகலாம். பண்ணிக்க அப்போ மக்களே இந்த மண்ணை அள்ளுறதுக்கு போதுமோன்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 பேக்கில் அள்ளிருக்கேன். வாங்க, இந்த 3 பேக்கில் தான் மண்ணு கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு பேக்கில் நாங்கள் வச்சுருக்கோம், அதில் பாவக்காய் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல கம்பை வச்சு அதுக்கு மேலே அந்த 3 பேக்கையும் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன நான் வந்து இப்போ இதுக்கு ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த செங்கல் வச்சு இந்த கம்பை அது மேலே வைக்க போகிறோம். எங்கே செங்கல்? அதான் இருக்கு. இந்த லென்த் போதுமா? போதும் நினைக்கிறேன். ஆமாம், ஊர் நாட்டில் வேணாம். ஓகே, இப்போ வந்து இதை தூக்கி நம்ம இங்கே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 கம்பு வச்சுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்கான கம்பு தான். இப்போ இது மேலே நம்ம குரோ பக்கத்துக்கு வச்சிடலாம். மாயமில்லை மந்திரமில்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ரைட். இப்போ இந்த பாவக்காய் தூக்கி இது மேலே வச்சிடலாம். அப்புறம் பாவக்காய் கொடி வச்சாச்சு. இருக்கிறதுலே இந்த பெரிய பேக்கில் ஓவர் வெயிட்டு. இப்போ என்ன பெரிய சேலஞ்சுனா இதில் இருக்க செடியை இதுக்கு மாற்றணும். சேலஞ்சு தான், பார்ப்போம். ஏன்னா இப்போ இதை அறுத்து நம்ம பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு மண்ணோட எப்படி வச்சிடலாம். இந்த தப்பாக வர்றேன், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அறுக்கவே முடியல. எப்படியாச்சும் பாதி அறுத்து பிச்சிட வேண்டியதான். ஒரு வழியா எடுத்தாச்சு. இது அப்படியே உள்ள வச்சிட வேண்டியதான். கைத்துட்டுங்க. ஆமாம், எது இருக்கு? மாகலையா? சரி, பரவாயில்ல, வளர்த்தோம். கிழங்க மண்ணு தான், கிழங்கு இல்லை.
இவர்கிட்ட கூட கொடுத்தோம்னா அப்படிதான். பிய பார்ப்போம் எல்லாம் உதிரதான் செய்யும். எல்லா வேறும் பின்னிவே கிடக்குது. இப்படி இருந்தாலே எப்படி வளரும்? ஒரு சத்து ஒருக்கு போகும். ரைட். பரம்பரா பரம்பரா பரம்பரா. ஏய் அதுல 2 வேர் இருக்கு. கத்திரிக்காவும் நிக்குது. எப்படி இதுல 1 கிலோ மண்ணு இருக்கும் போல. இரு குட்டி பையா சீத்தாப்பழம். அழகா இருக்கு. ரைட். இப்போ நம்ம இந்த மண்ணை வைப்போம். இங்க பாரு, இங்க பாரு. என்னது உள்ள போடு. மொசு மண்புழு இல்லையா? ரைட். இது இருக்கியா? ரைட். இப்போ வந்து தக்காளி செடி வச்சுட்டோம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி இதையாச்சும் வைப்போம். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற செடியெல்லாம் விற்று நம்ம அதெல்லாம் மாற்ற போகிறோம். ஆமாம் இது இதில் வைக்க. ஐயோ அதை பற்றி மறந்துட்டேன். இங்க வை. இது 500 தக்காளியா? இப்போ வாங்கணும்னு வைக்கணும். கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிட்டோம். இல்லை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் அதில் கொடி மட்டும் கட்டணும். அதாவது கொடிக்கு கட்டணும் கயிறு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே இதில் வச்சிடலாம். முதல்ல பக்கெட்டில் இருக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து அதையும் சேர்த்து இதில் வச்சிடலாம். அதுக்கு எங்கே வச்சிடலாம். குடி சத்தான அது இங்கே இருக்கு. இதங்க வைக்கிறது கை இது எங்கே வைக்கிறது தெரியலையா? ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றலாம். இல்லைனா வந்து கடையில் போயிட்டு கயிறு வேணாலும் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி 2 சின்ன நூல் கண்டு நம்ம இதை வச்சு கட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன நாட்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது கட்டியாச்சு. இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போவோம். கிட்டத்தட்ட பாதி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. திருப்பி இங்கேருந்து இந்த லைனில் நம்ம போடணும். நூல்கண்டு கலையை வச்சு அதனால தான் போய் கடையை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்று 5 ரூபா தான். மகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. நல்லாவே கட்டியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. போதும் மக்களே. இப்போ நம்ம அந்த கொடியை தூக்கி மேலே படம் விட்டுறலாம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நல்லாவே படம் விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு படம்னு பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி இந்த பக்கம் 2 தான் கிடக்கு. இந்த பக்கம் நல்லா பெருசாக ஒன்று கிடக்கு. நம்ம இது இந்த அளவுக்கு பெருசாக பார்த்துட்டு இதை பறிச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம மாடித்தோட்ட வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை நம்ம மாடித்தோட்டம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கல? முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு சின்னதாக தான் போட்டிருக்கேன். கூடி சீக்கிரம் இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது. க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். கூடி சீக்கிரம் சின்ன தோட்டமாக இருக்கிறது பெரிய தோட்டமாகிடும். மக்களே பார்த்தீங்களா தெரியும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ரெடி பண்ணி ஒரு வழியாக மாடித்தோட்டம் போட்டோம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெருசு பண்ணிடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. சரி ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிட்டியா? ஓகே நம்ம கம்பெனி முத்துற என்னது? சரி ஓகே.